வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகும்போது அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. கண்ணில் முக்கியமாக 2-3 பகுதிகளை குறிப்பாக தாக்கக்கூடியது. ஒன்று வந்து நீங்கள் வெளியில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கண்ணில் அந்த வெள்ளை பகுதியிலேருந்து ஒரு சதை படுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப அதிக வெப்பம் வெயிலில் வந்து நம்ம போகிறதுனால அந்த சதை வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த சதை வந்து ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா அது அந்த கருவிழி மேலே பரவி அது வந்து பார்வையை பாதிக்கக்கூடிய அளவில் ரொம்ப பார்வையை வந்து ரொம்ப பாதிக்கிற அளவில் ஆயிரும். அது பேர் டெரிஜியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியாது. அதை ஆப்ரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து தான் நம்ம அதை குணப்படுத்த முடியும். ஸோ அது வந்து வெயிலில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம போகும்போது அதுக்குள்ளே இதனால் அதனுடைய வளர்ச்சி அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தது வந்து கண்புரை நோய். கண்புரை நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம வந்து இந்த வெளியில் உள்ள அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஒரு முக்கியமான காரணம். அது போக விட்டமின் ஏ, டி, கே டெஃபிஷியன்சிஸு, மேல்நியூட்ரிஷன், அதாவது தண்ணீர் சத்து குறைபாடு, டயரியா அந்த மாதிரி இருக்கிறது, பிறவியில் ஏற்படக்கூடிய சில கோளாறுகள்னால நமக்கு வந்து இந்த கண்புரை நோய் நமக்கு ஏற்படுகிறது. அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனுங்கிறது. அது வந்து இந்த வெப்பமான சூழ்நிலையில் வந்து அந்த மாதிரி நோயுடைய இதுவும் அதிகமாக ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அதாவது பொதுவில் பார்த்திங்கன்னா இந்த குளிர் சீதோஷ நிலை உள்ள நாடுகளில் வந்து இந்த கண்புரை நோயானது ஒரு 60-70 வயதுக்கு மேலே தான் வரும். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 50-60 வயதுல, அதாவது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னதாகவே நமக்கு வந்துவிடும். அந்த அளவில் வந்து அந்த வெப்ப தாக்குதல்னால நமக்கு வந்து அந்த கண்புரை நோயும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்புரை நோயினால் பார்வை இழந்தவங்கெல்லாம் பார்வை குறைவாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே அறுவை சிகிச்சை, அது தகுதியான கண் மருத்துவரை பார்த்து பரிசோதித்து அதுக்குள்ளே அறுவை சிகிச்சையோ அதுக்குள்ளே தேவையான சிகிச்சைகள், அறுவை சிகிச்சை தான் அதுக்கு ஒரே தீர்வு. அறுவை சிகிச்சை தேவைப்பட்டனா அதை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது. அடுத்தது வந்து இந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுடைய ரெட்டினா, அதாவது உள் விழித்திரையை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த உள் விழித்திரையில் வந்து நம்மளுடைய முக்கியமாக பார்க்கக்கூடிய ஏரியாங்கிறது மேக்குலா. அந்த மேக்குலா வந்து நம்ம வந்து அது வந்து அந்த ப்ளூ ரேஸ் வந்து ரொம்ப தாக்கல் பண்ணும்போது நமக்கு வந்து அதனுடைய பார்வை குறைபாடு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்ஸ் அந்த மேக்குலோபதி அந்த மாதிரி வந்துட்டு அதனுடைய தீர்வு வந்து ரொம்ப சிரமமானது. மற்றது மாதிரி நம்ம அந்த சதையோ புறையோ அறுவை சிகிச்சை செய்து அகற்றி விட்டு நல்ல பார்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமே பண்ணிட்டா. ஆனால் வந்து இது வந்து நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறது தான் இதை வந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வழியாக இருக்கும்.